இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஒரே நாள் தான் ரிவிஷனுக்கு இருக்கு. அந்த ஒரு நாள்ல நான் எப்படி எல்லாத்தையும் படிச்சு எழுத முடியும் அப்படின்னு கவலையில இருக்கீங்களா? அந்த கவலையே வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும், அதாவது ப்ரோஸ் 2 மார்க், போயம் 2 மார்க், ப்ரோஸ் 5 மார்க், போயம் 5 மார்க், சப்ளிமெண்டரி 8 மார்க் அப்படின்னு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப்பும் இருக்கு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு இருக்க ஒரே நாளில் தான் எல்லாத்தையும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களோட மார்க் இப்பவே நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. 70ல இருந்து 80 வேணா வரும். அதுவே உங்களோட மார்க் வந்து சென்டம் வரணும், 95க்கு மேல வரணும், 90க்கு மேல வரணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு நாள்ல ரிவிஷனுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். புதுசா படிக்க சுத்தமா டைம் இருக்காது. அண்ட் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுத சில கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போயிருங்க. இதெல்லாம் தான் டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.